தமிழக முதல்வர் விஜய் 3 நாள் பயணமாக டெல்லி சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து நேற்று காலை தனி விமானம் மூலம் புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு கர்நாடக மாநிலம் மங்களூரு சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தார். மங்களூரு விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் யுடி காதர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் அவருடன் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் காபூர், கூலூர், சூரத்தல், உடுப்பி, குந்தாபுரா வழியாக உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூரு ஸ்ரீ மூகாம்பிகை கோவிலுக்கு பயணம் மேற்கொண்டார். முன்னதாக பஜ்பே சர்வதேச விமான நிலையம், காப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் ரசிகர்கள் சாலையிலேயே அவரை பார்க்க நின்று காத்திருந்தனர். பின்னர் பிற்பகல் 3 மணி அளவில் மூகாம்பிகை கோவில் சிறப்பு விருந்தினர்கள் தங்கும் விடுதிக்கு சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து வந்து கோவில் முன்பு வந்தாரங்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து கோவில் அலுவலகத்திற்கு சென்று கோவில் நிர்வாக கமிட்டி மூகாம்பிகையின் போட்டோ ஒன்றை விஜய்க்கு வழங்கினார்கள். முன்னதாக கொடிமரத்தை வணங்கிவிட்டு கோவில் உள்ளே சென்ற விஜய்க்கு கோவில் தலைமை அர்ச்சகர் ராமச்சந்திர அடிகா சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் விஜயின் கையில் பூஜை செய்த கயிற்றை கட்டினார். சுமார் 20 நிமிடங்கள் மூகாம்பிகை தரிசனம் செய்து விஜய் பின்னர் வெளியே வந்து ரசிகர்களை பார்த்து கையை அசைத்துவிட்டு தானே காரை ஒட்டி தங்கும் விடுதி வரை ஓட்டிச் சென்றார். கோவில் நடை அவரது வருகையொட்டி 2 மணி நேரம் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருந்தது. அதனால் ஏராளமான ரசிகர்கள் விஜய் பார்த்தவுடன் கோஷமிட்டனர். பின்னர் கார் மூலம் மங்களூர் வந்து அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டார். மங்களூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து உடுப்பி மாவட்டம் பைந்தூர் தாலுகா கொல்லூர் மூகாம்பிகை கோவில் சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அவருக்கு இசட் பாதுகாப்பு உள்ளதால் உடுப்பி மங்களூர் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு வழங்கி சாலை போக்குவரத்தை சீர் செய்திருந்தனர். பல்வேறு பகுதியில் வாகன போக்குவரத்தை நிறுத்தி வைத்ததால் விஜய் அவர்களின் வாகனம் கொல்லூரை குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைந்தது.